வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி காஞ்சிபுரம் விஜய் ஸ்ரீதர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 9/2/2025 அன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சொந்தமான திரு அதிசயகுமார் மற்றும் திரு ஆறுமுகம் அவர்களை காஞ்சிபுரம் காவல்துறை கைது செய்து விஷ்ணு காஞ்சி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றது. இந்த தகவல் அறிந்தும் உடனே மாவட்ட தலைவர் மற்றும் மண்டல தலைவர்களின் துரித நடவடிக்கையின் பேரில் அனைத்து பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களும் குறிப்பாக வழக்கறிஞர்களும் ஒன்று சேர்ந்து நேற்று போராடியதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நடந்தது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் இதை கருதுகிறேன். வரக்கூடிய 2026 தேர்தலில் வெற்றி பெற இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபமாக அந்த விழாக்களும் இது போன்ற செயல்களும் ஒரு நல்ல அறிகுறியாக எண்ணுகிறேன். இதை தொடர்ந்து நாம் சிறு சிறு விஷயங்களை மேற்கொள்ள வேண்டும். இனி எங்கு போராட்டம் என்று அழைத்தாலும் நாம் உடனே ஒரு கையில் கொடியுடன் கொம்புடன் வர வேண்டும். அனைவரும் ஒரு கொம்பும் வைத்து கொள்ளுங்கள். குறிப்பாக மாவட்ட அலுவலகத்திலோ மண்டல அலுவலகத்திலோ கொடி கிடைக்கும், அங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் வண்டியில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்காவது ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை என்றால் உடனே அந்த கொடியுடன் நாம் பயணம் செய்து அந்த ஒரு கடுமையாக நம்முடைய எதிர்ப்பை சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்பது என்னோட குறிக்கோள். அது மட்டுமல்லாமல் இது போன்ற பிரச்சனைகளை அணுகும் பொழுது, காவல்துறை அணுகும் பொழுது குறிப்பாக சில அடிப்படையான ஒரு சட்ட நுணுக்கங்களை தெரிந்து அங்கு என்ன மாதிரி ஒரு பேச்சு வார்த்தை நடத்த வேண்டும் என்றும் நம்முடைய மூத்த தலைவர்களும் இதில் அனுபவம் வாய்ந்தவர்களும் கேட்டறிந்து அனைவருக்கும் சொல்கிறேன். இதில் நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் அதை தெரிந்திருக்க வேண்டும். உங்களை எங்கன்னா ஒரு இடத்துல காவல்துறை மடக்கிறதோ இந்த இடத்துல கைது செய்தால் நீங்கள் க்ளீனாக கேட்கணும். இதனோட இந்த சட்ட ரீதியான ஒரு விழிப்புணர்வு நம்முடைய பாரதிய ஜனதா சொந்தங்களுக்கு கொடுத்தாக வேண்டும். ஏன்னால் இனிமேல் 2026 நோக்கி நாம் வேகமாக போகும்பொழுது இதுக்குள்ளே பல போட்டிகள் இருக்கிறது. இதற்கு மத்தியிலே நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த வெற்றி பெற வேண்டும் எம்எல்ஏக்கள் என்றால் நாம் இது போன்ற அடிப்படையாக இன்னும் பல காரியங்கள், இது முதல் அடிப்படையான இந்த காரியத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை முன்னிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்மை எஜுகேட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய சில விஷயங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. அது நம்ம கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்கிறோமோ இல்லையோ, இல்லை இப்படி வரும் பெருசாக சாதிக்கிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு விஷயம் ஒரு நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அது இந்த சட்ட ரீதியான நாலேஜ் உனக்கு எங்கே போனாலும் ஒரு அறிவுன்றது பொறுமையில் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்துன்ற மாதிரி நம்ம கற்ற ஒரு அறிவு இருக்கு இல்லையா, கல்வி. அது மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, என்னென்னா வெளியே போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன துணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யட்ச பருவத்தில் அந்த அசிரீரி தர்மராஜா கேட்குறாரு. அருமையான ஒரு பதில் சொல்கிறாரு. வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் தான் கற்ற கல்வியும் கற்ற வித்தையும் தான் துணை அப்படின்னு. எப்பயுமே நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இவங்க வருவாங்க இவங்க காப்பாற்றுவாங்கலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் அனைவருமே அடிப்படையான சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய யூடியூப்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது, பார்த்து கற்றுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வழக்கறிஞர்களை அது மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு போராளியான ஒரு வழக்கறிஞர்களை சந்தித்து இது பற்றிய ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் அடிப்படையாக வச்சு நீங்கள் போராடும் பொழுது உங்களுடைய போராட்டம் மிக எளிமையாகவும் இருக்கும், பலமாகவும் இருக்கும் என்று நான் எளிமையான வழியில் பலமாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. மேலும் இன்னும் நம்முடைய குறிக்கோள் அனைவருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் எங்கு ஆட்சி செய்தாலும் 2026 நாம் எம்எல்ஏ வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம், அதன் நோக்கி தான் நீங்கள் பயணம் பண்ணணும். உங்களுக்கு மரியாதை இருக்கோ அங்கே மரியாதை இல்லையோ, வெற்றி இருக்கோ தோல்வி இருக்கோ, பணம் இருக்கோ பணம் இல்லையோ, எதுவாக இருந்தாலும் சரி
நீங்கள் நம்மளோட முழு இது 2026 வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோடவே பண்ணணும். ஏன்னா ஒரு கட்சி பலமாக வெற்றி பெற்று பலமானால்தான் உங்களுக்கு மரியாதை. சமீபமாக நடந்த நிகழ்வுகளில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு இன்னும் ஒரு படி மதிப்பு கூடியிருக்கிறது. இதை அடுத்த கட்டத்திற்கு தொடர்ந்து நகர்த்த வேண்டுமென்றால் அனைவரும் மோடி கா பரிவார், மோடி குடும்பமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும், துரித நடவடிக்கை எடுத்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய்.